வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராசிவரம் பையன். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டிருந்தீங்க, இந்த சினிமாவில் வர மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் இந்த கிறிஸ்டின் கல்யாணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு விளாக் தான். நம்ம வாழப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ், அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். படத்தில் வர மாதிரி இருக்குமா இப்படிலாம் பல கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இன்றைக்கி. இப்போ நம்ம முத்தாயம்மாள் காலேஜ் தாண்டி போயிட்டுருக்குறோம். மெமோரியல் இன்ஜினியரிங்லாம் தாண்டியாச்சு. அதுதான் பாலிடெக்னிக். அப்படியே இந்த திருமணூர் வழியாக உள்ளே பூந்து போனோம்னா வாழப்பாடி போயிடலாம். சிறப்பாக இருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபாலோ தட்டிட்டுருங்க. நாமகிரி பேட்டை. நாளைக்கு வேறு தீபாவளியாக இருக்கிறதுனால எல்லோரும் பார்த்திங்கன்னா பெருசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் வண்டி வச்சுருக்காங்க. ஒரு காலையில் கட்டிங் போட்டு வந்துட்டாங்களா நேரம் தெரியல. சௌகரியத்துக்கு போட்டுருக்காங்க. பட்டாசு கடை ஃபுல்லாக எவ்வளோ கிட்டலாம் வச்சுருப்பாங்க. கிஃப்ட் பாக்ஸாக ஊர் மட்டும் வச்சுருப்பாங்க. அடுத்து ராசிபுரத்தில் இன்னும் பட்டாசு கடை அவ்வளோ போகல. மேட்டாளா ஆஞ்சநேயர் கோவில். ஆஞ்சநேயர் கோயில். இந்த இடத்துக்கு வந்தவுடனே அப்படியே கிளைமேட் மாறுது. இங்கே பள்ளிப்பாறைக்கு நீ வந்திருக்கியா? பள்ளிப்பாறை போனதில்ல? தம்பட்டி ரோடு உள்ள போதில் அந்த முள்ளுக்குறிச்சி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஹிடன் ஃபால்ஸ். நம்ம அடுத்த வாரம் அங்கே போய் ஒரு வீடியோ போட்டுடலாம். கட்டாலாம் வந்து விட்டோம். இப்படிக்கா போனால் ஆத்தூர் சென்னை ஹைவேஸு, இப்படிக்கா போனால் முள்ளுக்குறிச்சி தம்பட்டி கொல்லிமலை ரோடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. சீக்கிரம் போட்டுடும் அண்ணா. இந்த சர்ச்சுக்கு தான் மக்களை நம்ம இன்றைக்கி வந்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சர்ச்சுக்கு வெளியே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே மாதா சுருவத்தோட. இந்த சர்ச்சில் தான் இன்றைக்கி மேரேஜ் நடக்க போகுது. இது வந்து சர்ச்சு இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கெபி ஒரு நேச்சுரல் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்க போகிற சர்ச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது சர்ச்சு. அதிசயம் காண செய்தே நீ யார்
பிரியமானவர்களே, வாழும் வழியுமானவரை வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழ்த்தும் ஜெபமும் ஆசீரும் அருள வந்துள்ள உங்கள் யாவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இனியதொரு நாளாக இன்பத் திருவிழாவாக இரு மனங்கள் இணையும் இல்லற திருவிழாவுக்கு எம்மோடு இணைந்து இணையில்லா இடைப்படிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் காண்பதிலே மகிழ்வு காண்கின்றோம். விண்ணகத்தின் ஆசி இம்மன்னகத்திலே உங்கள் வழியாக ராபின் டயானா என்னும் இந்த மணமக்களுக்கு கிடைக்கப்பெற இறை மக்களாக நீங்கள் யாவரும் இணைந்தே வந்திருப்பது எம்மவருக்கு பெருமையே. ஆண்டவரின் செயல் இது, ஆண்டவராலேயே இது நிகழ்ந்துள்ளது. ஆண்டவரே ஆசி வழங்குகின்றார். ஆண்டவரின் அன்னை கன்னி மரியாவின் பரிந்துரையோடும் புனித வளனாரின் நிறை ஞானத்தோடும் நடந்தேறும் இம்மனவிழா உங்கள் யாவரும் பிரசன்னத்தால் நிறைவு காண்கின்றது. வாழ்வும் அவர் கொடையே, வாழ்வின் நலன்களும் அவர் அருளே, வாழ்வின் திட்டமும் அவர் சித்தமே. இறை சித்தத்திற்கு பணிந்து இணைந்து இல்லறத்தை தொடங்கும் இம்மணமக்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இப்பணியில் இணைவோம் இறை நம்பிக்கையுடனே. இறையன்பு இணைக்கின்ற புலவாகிலோ, இறையில் வாழ்கின்ற பிறப்பாகிலோ, அன்பென்னும் புது வாழ்வில் நாடறிவோம், ஆனந்த தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கேமரா இருக்கிறவங்களாம் கொஞ்ச நேரம் ஓரமாக இருங்க, நடுவில் குறுக்கெல்லாம் நடக்க வேண்டாம். முக்கியமான நேரங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். வாழ வைக்கும் வளபாடி புனித அந்தோணியார் திருத்தலம் சார்பாக அருட்தந்தையர்கள், சிறப்பாக நமது மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களையும் அருட்தந்தையர்களையும் ராபின் டயானா என்னும் மணமக்களையும் கூடி வந்திருக்கிற உறவுகள், நட்புகள், சொந்தங்கள் உங்களையும் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணம் என்பது ஒரு மேஜிக். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஆசையை தோன்றும். கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சோர்வை கொடுக்கும். ஆனால் வாழ தெரிந்தவர்களுக்கு திருமணம் சொர்க்கத்தை உருவாக்கும். வாழ தெரியாதவர்களுக்கு திருமணம் நரகத்தை உருவாக்கும். வாழ தெரிந்தவர்கள் கடவுளின் உதவியோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருங்கள். வாழ தெரியாதவர்கள் இறைவனிடம் உதவி கேளுங்கள் என்று திருமணம் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்படா இந்த வியாழக்கிழமை வரும், அது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்த ராபின் டயானா நாளை முதல், இன்று முதல் தொடங்கி இருக்கும் திருமணம் சொர்க்கத்தை நிச்சயிக்க வேண்டும். சொர்க்கத்தில் நிச்சயிப்பதல்ல திருமணம், சொர்க்கத்தை நிச்சயிப்பதுதான் திருமணம். இவர்கள் கொடுக்க போகிற சம்மதம், இவர்கள் வாழப்போகிற வாழ்க்கை முறை இவர்களுக்கு சொர்க்கமாக அமைய வேண்டும். அப்படி அமையணும்னு ஜெபிக்க தான் இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் திருமண திருப்பலிக்கு வருகிற எல்லாரிடமும் கேட்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? நான் நினைத்ததை நீங்கள் பிரித்து விடாதீர்கள் என்பதுதான். வேற எந்த ஒரு காரியத்தையும் கூடி வருகிறவர்களிடம் கடவுள் கேட்பது கிடையாது. அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள், அதை தொடர்ந்து நடத்த நீங்கள் உதவி செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இன்று இந்த நாள் கடவுளால் உருவாக்கப்பட்ட நாள். இவருக்கு இவர்தான் தகுந்த துணை என்று ராபினுக்கு டயானாவையும், டயானாவுக்கு ராபினையும் கடவுள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அவரிடம் இவர்களின் வாழ்வை ஒப்படைப்போம். திருமணத்திலே கடவுள் கொடுக்கிற அன்பு, ஆசீர்வாதம், உடனிருப்பு, அரவணைப்பு போன்ற பல புண்ணியங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியால் இவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணம் என்றைக்கும் இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்று இவர்களை ஆசீர்வதிப்போம். ஆகவே கூடியிருக்கிற அருட்தந்தையர்கள் மற்றும் உங்கள் பெயரால் ராபின் டயானாவுக்கு கரங்களை தட்டி முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவர்கள் உருவாக்கும் இல்லறம் நல்லறமாய் அமையட்டும். ஆண்டவர் உருவாக்கிய இந்த திருமணம் நமக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று தரட்டும். ஏற்கனவே திருமணமானவர்கள் எல்லாம் இவர்களுக்கு அறிவுரை கூற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அதனால கல்யாணம்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நடந்துக்கணும்னு திருமணம் ஆனவங்கெல்லாம் பூசம் முடிஞ்சு ராபினை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். நம்ம பிரசங்கமே தேவையில்லை. ஏன்னா வாழ்ந்த உங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று. இது கடல். திருமணம் என்பதை கடல். கரையில நின்று பார்த்தா சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும், அப்படியே அந்த அமைதியான ஒரு கடல் தெரியும். ஆனா திருமணம் என்ன பண்ண தெரியுமா? கரையில நின்று வேடிக்கை பார்க்காத, இறங்கி வந்து பாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையும் கடலுக்குள்ள இறக்கி விட்டுறது. அதுக்குள்ள பயணம் செய்யறதுதான் குடும்ப வாழ்க்கை. அங்க மேடு பள்ளம் இருக்கும், ஆழம் இருக்கும், கப்பல்கள் கிராஸ் பண்ணும், புயலடிக்கும், சூறாவளி வரும், சுனாமியே வரும். எது வந்தாலும் கடவுள் என்ற நங்கூரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விட்டால் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி விடலாம். அது இல்லை, அந்த கடவுள் பயம், கடவுள் பக்தி இல்லைன்னா அந்த கடல்ல கொஞ்சம் குடும்பம் தத்தளிக்கும். ஆனால் ராபினும் டயானாவும் இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சாமியாருங்கிற முறையில நாங்களும் ஒரு அட்வைஸை பண்ணோம் இல்லையா? இந்த சாமியாருங்க சேர்ந்து நடத்தி வைக்கிற திருமணத்தை எந்த மாமியார்களும் பிரிச்சிடாம இருந்தா போதும் அப்படிங்கிறதான் நம்ம ரிக்வெஸ்ட். அதனால கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் திருமணம் சிறப்பாக அமையட்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த தூய மறைநிலைகள் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக மனமிறங்கி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண முறைகளையும் வானத்துள்ள புனித நடிகரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எங்கள் நன்பு ஆண்டவரே, எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து உமது அடியார்கள் ராபின் தயானாயவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பிடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப் பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில்
என்றும் உறுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தோபியா தன் மனைவி சாராவுடன் இணைந்து தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். தங்கள் திருமண வாழ்வின் இறுதி நாள் வரை தங்களோடு இருந்து தங்கள் மீது இரக்கம் காட்டி வழி நடத்துமாறு இறைவனிடம் வேண்டுகிறார் என்பதை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். தோபித்து நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 வரை. தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றார். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது நான் என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று, நேர்மையான நோக்கத்தோடு தான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அதிசயம் காண செய்தே நீ அற்புதம் கண்டிடுவாய். இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பான சகோதரர் சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவில் வாழும் குடும்ப வாழ்க்கையின் புனிதத்தையும் அன்பின் ஆழத்தையும் நமக்கு கற்பிக்கிறார். ஒவ்வொரு உறவிலும், குறிப்பாக கணவன் மனைவி உறவிலும் அன்பு, மரியாதை, பணிவு ஆகியவை கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். திருமண வாழ்க்கை என்பது ஒரு புனித உறவாக கடவுளின் கிருபையில் ஒன்றிணைந்த ஒரு ரகசியம். இது ஒரு மகத்தான ரகசியம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு இக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவராவர். தம்முடைய உடலை எவரும் இருப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலில் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, மகிழ்வோம் மக்களிப்போம், அவரை போற்றி பாடிடுவோம், அவரை போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள், இந்த நேரம், இந்த தருணம் ராபின், டயானா ஆகிய இருவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த கொண்டாட்டம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். அவர்கள் வாழ்விலே ஒரு முக்கியமான மைல்கல். திருமணம் என்கின்ற அருட்சாதனத்திலே இணைந்து தங்கள் இல்லறத்தை ஆரம்பிக்க போகிற இவர்களை நீங்களும் நானும் ஜெபித்து வாழ்த்து வந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் சீரும் சிறப்பாக இருக்க நாம் அனைவரும் ஆண்டவரின் சன்னிதானத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்றால் நீங்கள் பல நகைச்சுவைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு வீட்டுல காலையில கணவன் மனைவி பரபரப்பாக வேலை செய்துட்டு வேலைக்கு போவாங்க. போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் பார்த்தா கதவு சாத்தி இருக்கும். திடீர்னு அவங்க வீட்டுல கணவர் சிரிப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி சிரிப்பாங்க. இது மாதிரி கொஞ்ச நேரம் நடக்கும், அப்புறம் அமைதியாயிடும். இப்படியே ஒரு மாதங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் அதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. என்னடா இவங்க திடீர்னு கணவர் சிரிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல, அப்புறம் பார்த்தா மனைவி சிரிக்கிறாங்க, ஏதாவது பயிற்சி பண்ணுவாங்களோ, மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து அந்த பக்கத்து வீட்டுல கேட்கறாங்க, என்னங்க நீங்க திடீர்னு வேலைக்கு போறீங்க, சாயந்தரம் வந்து கதவை சாத்தி இருக்குது, திடீர்னு பார்த்தா கணவர் கொஞ்ச நேரம் சிரிக்கிறாரு, அப்புறம் மனைவி உங்க மனைவி கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க, என்னதான் காரணம், என்ன பயிற்சி பண்றீங்க? அட நீங்க வேற, நாங்க போயிட்டு வந்துட்டு திடீர்னு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் முற்றி கைகலப்பாகும். கைகலப்பாகிற பொழுது அவன் என்ன பண்ணுவான், பாத்திரத்தை எடுத்து அடிப்பா. அடிச்சு என் மேல பட்டா யார் சிரிப்பா? மனைவி சிரிப்பா. அது என் மேல படல அப்படின்னா யார் சிரிப்பாங்க? கணவர் சிரிப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. பிரியமானவர்களே, இந்த திருமணம், இதை வைத்து அதில் ஏற்படுகிற சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை வைத்து பல நகைச்சுவைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த திருமணம் தந்தை சொன்னது போல கடவுளின் திருவுளத்தில் அல்லது கடவுளின் எண்ணத்தில் உருவான அருட்சாதனம் தான் இந்த திருமணம். அழகாக தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையில், மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று அவனுக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்துவோம் என்று ஆண்டவர் ஒரு துணையை, ஆதாமுக்கு துணையை ஏற்படுத்துகிறார். இப்படியாக கடவுளுடைய எண்ணத்தில் உருவானதுதான் இந்த திருமணம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணிற்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட இன்னும் தொடர்ந்து இந்த மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறது போல, அவர்கள் தன் தாய் தந்தையை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பார்கள். எனவே இந்த திருமணம் என்ற அருட்சாதனம் கடவுளின் எண்ணத்தில் உருவானது. கடவுள் இதை ஆசித்திருக்கிறார், கடவுள் இதை ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த திருமணம் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியாக நாம் வாழ வேண்டும். அப்ப தந்தை சொன்னாங்க, அந்த திருமணம் என்பது ஒரு பயணம். திருமணம் என்பது மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த பயணத்திலே எப்படி அது கடலில் தள்ளிவிடப்படுகிறார்கள், அதுபோல இந்த பயணத்தில் பல்வேறு
சண்டைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி தந்தை அவர்கள் கடவுளை நாம் நங்கூரமாக பற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூழல் நமக்கு மிக ஒரு சவாலாக இருக்கும். அப்ப என்ன செய்வது? அப்ப திருமணத்தை நாம் மகிழ்ச்சியாக, ஒரு அமைதியாக, கடவுள் எதிர்பார்த்தது போல் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் 3 ரகசியங்கள் இருக்கிறது. 3 தூண்கள் திருமணத்திற்கு, திருமணம் தம்பதியர்களுக்கு. அது முதல் தூண் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, முதல் ரகசியம், ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை உங்களுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் உங்களை தலைமுறை தலைமுறையாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், கடவுள் என்ன உங்களுக்கு வேணும்? என்ன ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம். இது 3 இருக்கு அப்படின்னா என்ன ரகசியம்? ஜெபம். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்கப்பட்டது போல அந்தோபியாவும் சாராவும் அவர்கள் இணைந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறார்கள். எங்கள் முதுமை வரை நாங்கள் இணைப்பிறையாமல் வாழ ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எனவே அந்த தம்பதியர் இருவரும் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இறை வார்த்தை அவர்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அவர்களை தலைமுறை தலைமுறையாக பின்தொடரும். இரண்டாவது ரகசியம் என்று சொன்னால், அழகாக பவுலடிகளார் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கைக்கு அன்பே ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருக்கட்டும். அப்ப இரண்டாவது ரகசியம், இரண்டாவது தூண் என்று பார்த்தால் அன்பு. இன்னும் திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், அன்பும் அறனும் உடைத்தாயினும் இரு வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இன்னும் ஒரு படி மேல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 7 வார்த்தையில் அழகாக சொல்லப்படுகிறது, அன்பு எங்க இருக்கிறதோ அங்கு பொறுமை இருக்கும், பகைமை இருக்காது, மன்னிப்பு இருக்கும், தியாகம் இருக்கும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும், தீங்கு நினைக்கக்கூடிய மனம் இருக்காது, ஒருவர் ஒரு அன்பு செய்யக்கூடிய மனம் இருக்கும். எனவே அந்த அன்பை அந்த நமதாக ரகசியமாக கொண்டிருக்க வேண்டும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிற இடத்தில் அங்கு அமைதி இருக்கும், அங்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். எனவே அந்த இரண்டாவது ரகசியம் அன்பு. இன்னும் அதைத்தான் 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். பவுலடிகளார் எபேசியர் திருமுகத்திலே, கணவரே உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள், மனைவியரே உங்கள் கணவரை அன்பு செய்யுங்கள், பணிந்திருங்கள் ஒருவருக்கு ஒருவர். அப்ப நீயா நானா கிடையாது, நீயா நானா கிடையாது, நீங்களும் நானும். நான் உன்னை அன்பு செய்யறேன், நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்ன அன்பு செய்ய, நீ என்ன மதிக்கிறேன். நீயா நானா அந்த இதுல நீங்களும் நானும் என்று சொல்லி அப்படி ஒரு மனப்பான்மையிலே அந்த உண்மையான அன்பை கொண்டு நாம் வாழ வேண்டும். அந்த மூன்றாவது ரகசியம், அந்த மூன்றாவது தூண் என்று சொன்னால், இந்த நற்செய்திக்கு வாசிக்கிறது போல அவர்கள் இருவரும் இனி இருவர் அல்ல ஒரே உடல். அவர் இணைந்து வாழ வேண்டும். யூனிட்டி, ஒற்றுமை, ஒருமித்த கருத்தை. திருமணம் என்று சொன்னால் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வரும், விவாதங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருவரும் ஒருமித்து ஒரு முடிவெடுத்து வாழணும், பயணிக்கணும். அப்பொழுது நமது பயணம் எளிதாக இருக்கும், அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலே செல்வம் அவர்கள் டாக்டரின் மகத்தந்தையாக இருந்த பொழுது அவர் ஒரு திருமணத்தை மந்திரிக்கும் போது இந்த வார்த்தை சொன்னார். அதாவது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டைகள் வரும், அது என்ன ஆகணுமா, இரவோடு முடிந்து விட வேண்டும். அடுத்த நாள் காலையில் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு இரவோடு இரவும் நடந்துருக்கணும். தந்தையாக சொன்னார், என்ன சண்டை வந்தாலும் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி அல்ல, என்ன சண்டை வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது இரவோடு முடித்து விட்டு அடுத்த நாள் தொடர்கிற பொழுது நல்ல மன மகிழ்ச்சியோடு ஒருவர் நாம் பாராட்டி தொடங்க வேண்டுமா. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளில் நீங்களும் நானும் எங்கள் அழுத்ததையெல்லாம் சேர்ந்து இவர்களை நாம் ஆசீர்வதித்து தொடங்குகிற இந்த இல்லறம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தால் சேர்வதை இறக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே ஒரு நிமிட கண்களை மூடி இத்தம்பதியரை சிறப்பாக ராபின் டயானாவை ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் எண்ணத்தில் உருவான இந்த திருமணம், இந்த அருட்சாதனம் தலைவர் இணைக்கும் ஒரு இவர்களுக்கு ஆண்டவர் தாமே வழிகாட்டியாக
அவருடைய இறைவார்த்தையாய் அவளுக்கு அடித்தளமாக, அவருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு பக்கபலமாக இருக்க அவளை ஒப்பு கொடுத்து செல்லிருக்கோம். நன்றி செலுத்த ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக போற்றுகிறோம். ராபின் டயானாவை நிறைவாக ஆசீர்வதியும். சொல்வது போல ஒவ்வொரு கத்தோலிக்க திருமணத்திலும் மூன்றாவது ஒரு நபரை திருமணம் செய்து கொள்கிறார் ஆண்டவர் இயேசுவை. எனவே இவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி இவர்கள் வாழ்வு சீராக சிறப்பாக நாளும் அமைய இவர்கள் அமைக்கின்ற இல்லறம் நல்லறமாக இருக்க ஆண்டவரே நீர் என்றும் துணை இருப்பீராக. எங்கள் நல்ல ஜெபம் நல்ல தகப்பனே, ஆமென். திருமண சடங்கு ஆரம்பமாகிறது. அனைவரும் அமர்வோம். சாட்சிகள் முன்வருது. சாட்சி அப்பா அம்மா சாட்சிகள் ஸ்டனிஸ்லாஸ் அந்தோணிசாமி, கரம் சந்திரன் ஜார்ஜ். அன்புமிக்க மனோரத்தினை ராபின் டயானா திருச்சுவின் திருப்பணிகள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் சம்மதத்தை அன்பை நம் ஆண்டவர் முத்திரைக்கு காத்திருக்குமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் ரட்சித்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவருளத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது
நீங்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்செந்தூர் முன்னையில் உங்களை உணர்கிறேன். ராபின், டயானா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரங்கள் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி மாற்றெல்லாம் ஒருவரை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்செந்தூர் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்செந்தூர் முனையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். டயானா, ராபின் என்னும் நான் டயானா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். டயானா என்னும் நான் ராபின் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்செந்தூர் நூலில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்பவத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நமது ஆசிரியரை உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது. ஆண்டவரை மடியார் இவர்களையும் இவரது அன்பையும் ஆசிரியத்து புனிதப்படுத்தியிருளும். இந்த திரு மாங்கல்யம் இவருடைய பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். டயானா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். அனைவரும் எழுந்து இருந்து தகவல் எழுப்பி இப்பொழுது நம்ம வெளிப்படுத்துவோம்.
திருமணத்தால் இணைந்து பெற்ற மணமக்களையும் திருமணத்தால் இணைந்து குடும்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் இவ்வுலகில் வாழுகிற எல்லாருக்கும் இறைவன் நன்மை செய்யும்படியாக நாம் விரும்புகின்ற நல்வாழ்வை தரும்படியாக வரவேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இப்போது நாம் சமர்ப்பிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்களது அர்ப்பணத்தில் இறுதி மட்டும் உறுதியாய் இருந்து உம்பணி ஆற்ற வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இறையருள் பொழிபவரே இறைவா, நாட்டை ஆள்வோர் நேர்மை, உண்மை, நீதியின் வழி நடந்திடவும் மக்களை வழிநடத்திடவும் வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் இறைவா, திரு ராபின் திருமதி டயானா ராபின் தம்பதியர் தங்களது பிரமாணிக்கத்தில் உண்மையாய் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்று அன்பு செய்து பயணிக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசிர் அருளும் இறைவா, மன உறவு வாழ்விலே தம்பதியராக இணைந்துள்ள திரு ராபின் திருமதி டயானா ராபின் தம்பதியர் உம் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து அதன் பயனாக நீ தரும் பரிசான மக்கள் செல்வத்தை பெற்று வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் நாயகனே இறைவா, மங்களகரமான இத்திரு வழிபாட்டை நடத்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கும் குருக்கள், துறவியர் மற்றும் உறவுகளுக்கு பரிபூரண நலன்களை பொழிந்து காத்து வழிநடத்திட வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட மன்றாட்டுக்களை மௌனமாக எடுத்துரைப்போம். அன்போடு எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனாகிய ஆண்டவரே, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான் என்று சொன்னவரே, உடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எங்கள் குடும்ப வாழ்வு, எங்கள் தொடங்குகின்ற இந்த நல்ல வாழ்வு கனிதருகிற வாழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லி வரம் வேண்டி உம் திருப்பதம் எங்கள் எளிய மன்றாட்டுக்களை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். மது வள்ளல் தன்மையினால் இவற்றை விரைவாக நிரம்ப பெற்றுக் கொள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். என்னை சுமதிவாயாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் பெருமையுடன் இந்த காணிக்கைகளை கனிவுடன் அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப் பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறை நிகழ்வுகள் வழியாக மீட்க பெற்ற உமது மக்கள் அதே கிறிஸ்துவின் வழியாக இறையியல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியது உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் அந்த தந்த இந்த அருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இந்த அருளடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லக்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்விழங்கரிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்கள் நமக்கு என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கடவுளான பொழுது யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியுடையோர் ஆவோமாகும். இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்று உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது மூடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அருட்செழும் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறாக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிட்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து
அவர்களோடு ஒரு ஆட்சியில் இன்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க உரிமை பெற்றுள்ள நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாய் வாழும் வரம் வேண்டி பாடி ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுமை தருளும். இப்பீடத்தின் முன் திருமணம் புரியும் இந்த மணமக்கள் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்க பெற வேண்டும் என்று ஒரு குடும்பமாய் வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த மணமக்களுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். தூயவராகிய தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்ற செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் உம் மக்களோடு நீர் செய்தருடைய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஓர் அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருளை விளங்கச் செய்தீர். ராபின், டயானா என்னும் உம் அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது ஒரு வலது கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய் ஆவியாரின் ஆற்றலை பொழிதருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த அருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இந்த இருவரும் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தமது உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உம் அடியார் டயானா மீது உமது ஆசையை நிறைவாக பொழிந்தருளும்.
இதனால் இவர் மனைவிக்குரிய பணியை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமடியார் ராபின் மீதும் உமது விண்ணக ஆசையை பொழிந்திரலும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராக தன் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மனவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தவ அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். வரும் காலம் பசியாரும் பறந்தோம் பசியார பரிவ
எங்கள் அன்பு ஆண்டவரே, உமது திருவிருத்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமண அருளடையாளத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மணமக்கள் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவீர்களாக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் மணமக்களாகிய உங்களுக்கு தமது மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூயாவியானவர் தமது அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு இருந்த டவுட்லாம் கிளியராக இருக்கும். அடுத்தது நம்ம சோத்து செக்ஷனுக்கு போயாச்சு. இங்கேருந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.